வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே! கொடநாடு வழக்குல நெறைய திருப்பு முனைகள சந்திச்சுட்டு இருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. அந்த இஷ்யூல பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் அதாவது குறித்து எடப்பாடி பழனிசாமி குறித்து பேச உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கு நீதிமன்றம். அத பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடைநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேச தடை விதிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தன்னை பற்றி ஆதாரமற்ற அவதூறு பரப்பியதற்காக ரூபாய் 1,10,00,000 நஷ்டஈடு வழங்க உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி சார்பில் மனு தாக்கல் செஞ்சிருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற உரிமையில் நீதிபதி மஞ்சுளா அமர்வின் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் அதிமுக பொதுச் செயலாளராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்பட்டு வரும் எடப்பாடி பழனிசாமி குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு அவரது கருத்துக்களை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாரு. கொடநாடு வழக்கில் இதுவரைக்கும் ஒரு விசாரணை கூட பார்த்தீங்கன்னா அழைக்கப்படாத எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து பேசி வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ கொடநாடு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச நிரந்தரமாக தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரி மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுபோன்று ஊழல் குற்றச்சாட்டு குறித்து திமுக தரப்பில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. எனவே ஊழல் வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீது எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாத போது அது குறித்தும் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு என தனது வதந்தியும் முன்வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மஞ்சுளா அரசியல் கட்சிகள் அறிக்கை வெளியிடுவது வழக்கமான ஒன்று தான் அப்படின்னாலும் அது தனிப்பட்ட முறையில் அவதூறாக இருக்கும்போது அதற்கு தடை விதிப்பது அவசியமானது அப்படின்ற மாதிரி சொல்லி எடப்பாடி பழனிசாமி குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச 2 வாரங்களுக்கு இடைக்கால தடை விதித்ததோடு இது குறித்து பதிலளிக்குமாறு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது நீதிமன்றம். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.